தாவைக்கா ஆட்சி வரும்போதே சொன்னாங்க, நாங்கள் மாற்று சக்தி அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தாங்க. ஆனால் இங்கே அப்படி என்ன சார் மாற்றியிருக்காங்க? திமுக அதிமுக இருவரும் கட்சிகளோட நிர்வாகம்னு ஒன்று இருக்குங்க இல்லையா, இதுக்கும் தாவைக்கா கட்சிக்குள்ள என்ன வித்தியாசம் சார்? மொத்தம் பள்ளி மாணவர்கள்லாம் மதுக்கடை இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடினாங்க. அவங்க மேலே போலீஸ் தடியடி நடத்தியதா இப்போ தினங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். நானும் அதை பார்த்தேன். ஆண்டுகளும் அண்ணா கூட ஒரு விவாதத்தின் போது நமக்கு மது ஆலைகளில் இருந்து கூடிய வருமானம் மதுக்கடைகளை திறந்தால் கிடைக்கும், ஆட்சியை நடத்துவதற்கான ஒரு நிதி பங்களிப்பு கிடைக்கும் என்று சொன்னபோது குஷ்டரோகியில் இருக்கக்கூடிய வெண்ணையை போன்றது இந்த மது ஆலையில் இருக்கக்கூடிய வருமானம் என்று அண்ணா சொன்னார். ஆனால் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 1980-84 ஆண்டு வில்லிவாக்க தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர். எனக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் நிச்சயமாக சேசிடி பிரபாகரனை என்னுடைய மருமகனாக ஆக்கியிருப்பேன் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லும் அளவிற்கு ஒரு நேர்மையையும் ஒரு தூய்மையையும் கடைபிடித்தவர். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மிடையே சமூக செயற்பாட்டாளர் SMA காந்திமதிநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவர்களிடம் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன, வாங்க பேசலாம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி, சந்தோஷம். சார், தாவைக்கா ஆட்சி வரும்போதே சொன்னாங்க, நாங்கள் மாற்று சக்தி அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தாங்க. ஆனால் இங்கே அப்படி என்ன சார் மாற்றிருக்காங்கன்னா இன்றைக்கி அதிமுக திமுக என்ற இரண்டு திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்தியிருக்கிறது பெரிய மாற்றம் தான். என்னென்னா அவங்க பரம்பரையாக தகப்பன் வழி பிள்ளை, பிள்ளைக்கு பேரன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் திராவிட மாடல் ஆட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நடந்துக்கிட்டு இருந்தது. இதை தளபதி வந்த உடனே அவர் முதலமைச்சரானது இந்த மாற்றத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு விதையாக ஊனியிருக்காரு. இது இனிமே வருங்காலங்களில் மாற்றங்கள் நல்ல முறையில் நிகழும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது திமுக அதிமுக இருவரும் கட்சிகளோட நிர்வாகம்னு ஒன்று இருக்குங்க இல்லையா, இதுக்கும் தாவைக்கா கட்சிக்குள்ள என்ன வித்தியாசம் சார்? நிர்வாகங்கள் தாவைக்கா நிர்வாகங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இது கத்துக்குட்டி இவங்க எந்த ஆட்சியிலையும் இல்லை, எந்த அரசியல்லையும் இவங்க பின்புலத்தோடு வரல அப்படிங்கிறத ஒரே ஒரு கான்செப்டை இவங்க சொல்கிறாங்க. ஆனால் நிர்வாகங்கிறது பிறக்கும்போதே நம்ம தமிழை அம்மானு எப்படி சொல்ல உச்சரிக்கும், அதே மாதிரி தான். அதாவது பிறக்கும்போதே அவனுடைய வளர்ச்சிகள், பாதைகள், ஆரோக்கியமான செயல்பாடுகள் எல்லாத்தையுமே ஒரு தூய்மையான ஒரு திடாகாத்திரமான ஒரு செயல்பாடுக்குள்ளே இருந்தால் அது நிர்வாகம் சரியாக தான் இருக்கும். நிர்வாகம் சரியாக இருக்கிறதுக்கும் சில முன் உதாரணமாக இப்போ செங்கோட்டையன் போன்ற மூத்த அரசியல்வாதிகள்லாம் எங்கள் பக்கம் இருக்காதனால ஆட்சியோட நிர்வாகம் சரியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை இவங்க நிர்வாகத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு குறையை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் நிர்வாகம் சரியில்லை. நிர்வாகம் சரியாக இருந்ததுனால தான் 717 கடைகளை மதுக்கடைகளை மூடினார்கள். இப்போது கூட ஒரு செய்தி எப்படி வருதுன்னா, மாலை 6 முதல் இரவு 10 வரை மதுக்கடைகளை திறந்து வைப்போம் அப்படிங்கிறத ஒரு பரிசீலனையில் உள்ளதாக தளபதி ஆட்சியில் ஒரு வருங்காலங்களில் அது நடக்கும். அது நிர்வாகத்துடைய ஒரு தலைமை பண்பான செயல்பாடாகும். முதல்ல சார், மக்களுக்கு நல்லதுக்காக தான் இந்த நாங்கள் 717 மதுக்கடைகளில் முக்கியமான இடங்கள் உள்ளதெல்லாம் நாங்கள் அடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கூட அண்மையில் ஒரு செய்தி கூட அரியலூரில் நம்ம பார்த்தோம், பள்ளி மாணவர்கள்லாம் மதுக்கடை இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடினாங்க. அவங்க மேலே போலீஸ் தடியடி நடத்தியதா இப்போ தினங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். நானும் அதை பார்த்தேன். உள்ளபடியே பள்ளி மாணவர்கள் மீது தடியடி காவல்துறை நடத்தியது வருந்தத்தக்கது தான். ஆனால் பள்ளிக்கு அருகாமை, மசூதிக்கு அருகாமை, கோயில் வழிபாட்டு தலங்களுக்கு அருகாமையில் உள்ள கடைகள் பெரும்பாலும் 717 கடைகள் மூடப்பட்டுள்ளன. அது நிரந்தரமாக மூடணும்னு சொல்லியிருக்காங்க டாஸ்மாக் நிர்வாகம். ஆமாம், நிரந்தரமாக மூடுவதற்கான செயல்பாடுகள் தளபதியுடைய ஆட்சியில் பின்வரும் காலங்களில் இப்போது 50 நாட்கள் மட்டுமே இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக நடைபெற்று கொண்டிருந்த திராவிட மாடல் ஆட்சி நாங்கள் அதாவது 2016, 2021 ஆண்டுகளில் அப்போதைய தலைவர்
கருணாநிதி மற்றும் அவரது மகன் ஸ்டாலின் மற்றும் அவரது மகள் கனிமொழி, திருமதி கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் இந்த பிரச்சாரம் எப்படி பண்ணாங்கன்னா, மதுக்கடைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யார் நடத்தினாலும் மது ஆலைகளை நாங்கள் மூடச் சொல்லுவோம். தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது கூட எங்கள் ஆட்சியில் இருக்காது என்று சொன்னவர்கள், அந்த வழியை வந்தவர்கள் அந்த நாக்கை கலட்டி விட்டு வேறு நாக்கை மாற்றிக்கொண்டு திராவிட மாடல் ஆட்சி 5 ஆண்டுகள் நடைபெற்றது என்பதை மக்கள் 8.5 கோடி மக்கள் அறிவார்கள். எதிர்கட்சியாக இருக்கும்போது கடுமையாக கருப்பு சட்டெல்லாம் போட்டு வந்து போராடுறாங்க. அவங்க கொரோனா காலத்தில் கூட இழுத்து மூடு மதுக்கடைகளை இழுத்து மூடுன்னு ஸ்டாலினே அவர் போராட்டம் நடத்தினார். ஆனால் அப்போ ஆட்சிக்கான ஒரு விதையா மது இருந்தது. அதாவது எப்படின்னா, இது மக்கள் மனதில் அகற்றப்பட வேண்டும் என்ற நெடுநாளைய ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு சிந்தனையாகவும் அது ஒரு இயக்கமாகவும் நடைபெற்றது. அந்த இயக்கத்தை வழிநடத்தியது பல ஆட்கள்லாம் இருக்காங்க. சசி பெருமாள்னு அவர் ஒரு ஆள் இறந்து போனார். அதே மாதிரி மதுக்கடைகளை மூடணும்னு சொல்லி குமரியானந்தெல்லாம் நடைபயணம்லாம் நடத்தினார். ராமதாஸ் மதுக்கடைகளை மூடணும்னு நடத்தினார். ஆனால் வலிமை மிக்க மனிதர்களால் வழிநடத்தப்பட்ட மதுக்கு எதிரான செயல்பாடுகள், குற்றங்கள் எதுவுமே குறையலை. ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி 75 ஆண்டு காலம் இந்த திமுகவுடைய ஆயுட்காலம். 75 ஆண்டுகளும் அண்ணா கூட ஒரு விவாதத்தின் போது நமக்கு மது ஆலைகளில் இருந்து கூடிய வருமானம் மதுக்கடைகளை திறந்தால் கிடைக்கும், ஆட்சியை நடத்துவதற்கான ஒரு நிதி பங்களிப்பு கிடைக்குமே என்று சொன்னபோது, குஷ்டரோகியில் இருக்கக்கூடிய வெண்ணையை போன்றது இந்த மது ஆலையில் இருந்து கூடிய வருமானம் என்று அண்ணா சொன்னார். ஆனால் அண்ணாவின் வழியாக வந்த பெரியார் சிந்தனையை தூக்கி பிடித்த திராவிட முன்னேற்ற கழகம் 2016, 21களில் ஒரு சொல்லாடலை மட்டுமே பயன்படுத்தினார்கள். ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு தத்துவத்திற்காக, ஒரு இலக்கிற்காக அதை பயன்படுத்தி, அந்த வார்த்தையை பயன்படுத்தி, உதாரணமாக சொல்லப்போனால் ஸ்டெர்லைட் ஆலை பாதிப்புக்குள்ளானவர்கள் மீது நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்றார்கள். அதே போன்று கொடை வழக்கு நடவடிக்கை எடுப்போம் ஆட்சிக்கு வந்தவொடனே எல்லாரையும் ஆறுமுகசாமி, ஜெயலலிதாவுடைய மரணத்தின் ஆறுமுகசாமி கமிஷன் மீது நடவடிக்கை எடுப்போம் என்றார்கள். மது ஆலைகளை நாங்கள் மூடுவோம் என்றார்கள். இப்படி பொய் முகத்தோடு ஆட்சிக்கு வந்துவிட்டு 5 ஆண்டுகள் தெருவுக்கு தெரு மதுக்கடைகள் 5500 கடை மதுக்கடைகள் இருந்ததாக ஒரு பதிவேடுகள் உள்ளது. 5500 கடைகளில் நாங்கள் 500 கடைகளை மூடிவிட்டோம் என்றார்கள். அது எப்படி மூடினார்கள் என்றால், நெடுஞ்சாலைகள் ஓரமாக இருக்கக்கூடிய மதுக்கடைகளை நாங்கள் மூடுவோம் என்றார்கள். ஆனால் இங்கே ஒரு கடையை மூடினால் வேறு ஒரு பகுதியில் கடையை திறந்தார்கள். அது எண்ணிக்கையிலோ அல்லது மக்களுடைய எண்ணங்களிலோ அது தெரியாது. தாவேக்க மேலேயும் அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார்? இல்லை, இந்த இடத்த எடுத்துட்டு இன்னொரு இடத்துல வச்சுருக்காங்க. எந்த கடையும் அவங்க பிரைவேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பிரைவேட்டு சப்போர்ட் பண்ணுறதுலாம் அதெல்லாம் கிடையாது. மதுக்கடையில் 3 நாள் முன்னே சொல்லியிருக்கேன், 6 முதல் மாலை இரவு 10 மணி வரைக்குள்ளாகத்தான் மது விற்பனை நடைபெறும் என ஒரு வரையறையை தளபதி ஆட்சி முடிவு செய்து உள்ளது. அது வருங்காலங்களில் இப்போது கை குழந்தையாக ஊரும் குழந்தை கூட இல்லை, இது தவழ்ந்து போகக்கூடிய குழந்தையும் இல்லை, மல்லாக்கப்படுத்தி கொண்டு இருக்கின்ற குழந்தை. அதன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை குழந்தை மீது வைக்க வேண்டிய அவசியம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தேவையற்றது. ஏனென்றால் அவர்கள் செயல் சொல் ஒன்றும் அதே பாணியில் இல்லை. சொல் ஒன்றாக இருந்தது. இப்போது சொல் ஒன்றும் செயல் ஒன்றும் ஒன்றாகவே இருக்கிறது. அதனால் வருங்காலங்களில் குற்ற ஆவணங்கள், ஒவ்வொரு வருடங்களிலும் குற்ற ஆவண பதிவேடு துறைகள் 24,000 விதவைகள் தாலி அறுக்கிறார்கள், உருவாகிறார்கள் என்று கனிமொழி தான் பேசினார். ஆமாம், கனிமொழி பேசும்போது கூட பாராளுமன்றத்தில் ஒரு நிருபர் இது சம்பந்தமாக கேட்கும்போது கூட ஓட்டம் பிடித்தார்கள். நாங்கள் அப்படி ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக மதுக்கடைகளை மூடக்கூடிய நாள் விரைவில் வரும். அதை மக்கள் எதிர்பார்க்கலாம். சிஎம் சொன்ன மாதிரி டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக நல்லாட்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் நல்லாட்சியை நடத்தக்கூடாது என்ற எண்ணம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கிறதால் அவர்கள் குறை சொல்ல ஒன்றும் வழியில்லை.
அதனால் இந்த குறைகளை இது அதாவது அவங்க ஆட்சியில் நடந்தப்பட்ட குறைகள் தான். இதை சரி செய்ய வேண்டிய கட்டாயம், காலத்தின் கட்டாயம் தளபதி ஆட்சியில், தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் இருக்க வேண்டியது கட்டாயம் இருப்பதால் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக மதுக்கடைகளை விரைவில் மூடுவார்கள். 5 ஆண்டுகளில் இந்த ஆட்சி நல்லாட்சியாக தொடருமானால் மது ஒரு சொட்டு கூட தமிழ்நாட்டில் இருக்காது என்ற உறுதிமொழியையும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நான் தருகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த விஷயங்களை. அடுத்து ஆட்சிக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாள் ஆயிடுச்சுங்க சார். மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க தாவேக்கா ஆட்சியை? ஒரு புதுசாக வந்திருக்காங்க, இவங்க சொன்னதெல்லாம் செஞ்சுருக்காங்களா? எப்படி ஒரு மாற்று சக்தியாக சொன்னதெல்லாம் செய்வதற்கு 50 நாட்கள் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. 5000 நாட்கள் என்று வகைப்படுத்தினாலும் இங்கு ஒரு நிதிச்சுமை இருக்கிறது. பொருளாதாரம் பின்னடைவு தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதாவது சுதந்திரம் அடைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. சுதந்திரம் அடைந்த பிறகு அமைக்கப்பட்ட ஆட்சியில் இருந்து இப்போது 2021 வரை ஒரு 4-4.5 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது. உலக வங்கி மற்றும் இதர வங்கிகளில் வழியாக நாம் கடன் வாங்கி நம்முடைய ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்றால் அதற்கு போதுமான ஒரு குடும்ப தலைவனுடைய வருமானத்தில் போதுமான வருவாய் இல்லை என்றால் அக்கம் பக்கம் கடன் வாங்குவது போல தான் இந்த 4.5 லட்சம் கோடி கடனாக இருந்தது. திராவிட மாடல் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் கிட்டத்தட்ட இப்போது 13.5 லட்சம் கோடி என்றால் அந்த நிதிச்சுமையை நீங்கள் வகுத்து பெருக்கி பாருங்கள். ஒவ்வொரு தலையிலும் 2 லட்சம் வரைக்கும் வந்து கடன் சுமை இருக்குவதாக வெள்ளை அறிக்கையே வெளியிடப்பட்டுள்ளதால் வருமானத்தை பெருக்கக்கூடிய சூழல், அது எப்படி வருவாயை நாம் ஈட்ட வேண்டும், அதற்கான ஒரு புதிய யுக்தியையும் வரையறை செய்துள்ளார்கள். அந்த யுக்தியின் அடிப்படையில் அந்த யுக்தியை வெளிப்படையாக பேச முடியாது. அது வந்து ஒரு அமைச்சரவையுடைய கூட்ட நெறிமுறைகளில் வழிவகுக்கப்பட்டுள்ளது. அதனால் நிச்சயமாக பொருளாதாரத்தினுடைய இலக்கு கடனை அடைப்பது முதல் வேலை. கடனை அடைக்கும் போதும் தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் தலை சிறந்த ஒரு நிர்வாகமாக மாறும். அது வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் நிச்சயமாக நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். சார், இப்போ சட்டசபை நிகழ்வுகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதாவது சொன்னாங்க, ஆட்சி தரப்புலையும் சொன்னாங்க, பொது வெளியிலையும் பேசுகிறாங்க, ரீல்ஸ் பார்த்தவங்கலாம் இப்போ வந்து நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அது எந்த விதத்தில் உண்மையாக இருக்குது சார்? அதாவது சட்டசபையினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடியவர் ஒரு அனுபவம் சார்ந்த ஒரு நிர்வாக திறமை கொண்டவர். அவர் வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 1980-84 ஆண்டு வில்லிவாக்க தொகுதிகளிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர். எனக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் நிச்சயமாக சேசிடி பிரபாகரனை என்னுடைய மருமகனாக ஆக்கியிருப்பேன் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லும் அளவிற்கு ஒரு நேர்மையையும் ஒரு தூய்மையையும் கடைபிடித்தவர். அவரது சட்டமன்ற உறுப்பினர் காலங்களில் எங்கேயாவது ஒரு முறைகேடுகளில் ஈடுபட்டார் என்று சொல்ல முடியாத அளவில் தன்னுடைய கட்டமைப்பை தகவமைத்து கொண்டவர். அந்த அனுபவம் வாய்ந்த நாற்காலிக்கு இவர் பொருத்தமானவர் என்பதால் தளபதியாருடைய ஆட்சியில் ஒரு நடுநாயகமாக இருந்து செயல்படக்கூடிய நபராக சேசிடி பிரபாகர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். ஒரு விவாதத்தில் கூட உங்களிடம் ஆதாரம் இருந்தால் பேசுங்கள் என்று ஆதவர்ஜுனா அவர்களை பார்த்து சபாநாயகரை கண்டித்தார். அப்படி என்றால் அந்த சபையினுடைய ஆரோக்கியம் மற்றும் நடுநாயகம் ஒரு நிர்வாக திறமையை வெளிப்படுத்தியது என்பதை தான் நாம் சுட்டிக்காட்ட முடியும். சட்டமன்றம் என்பது இப்போது நடக்கக்கூடியதில்லை. அது ஆங்கிலேயர் காலத்தில் இருந்தே சட்டசபை அதனுடைய நெறிமுறைகள் வழிமுறைகள் வகுக்கப்பட்டன. அந்த வகுக்கப்பட்ட கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக வானளவிய அதிகாரத்தை கொண்டவர் PH பாண்டியன் என்றார்கள். இப்போது நிர்வாக திறமையினுடைய வானளவிய அதிகாரத்தை கொண்டவர் சேசிடி பிரபாகரன். நிச்சயமாக மக்கள் ஆரோக்கியமாக இருக்க சட்டசபையை பார்க்க தொடங்கியுள்ளார்கள் என்பதுதான். உங்களுடைய நிறைய தகவல்களுக்கு நன்றிங்க சார். இன்னொரு ஒரு அழகான நேர்காணலை நம்ம சந்திக்கலாம். நன்றிங்க. வணக்கம்.